இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு கொஞ்சம் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டார். அது ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, மரமோ செடியோ ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இந்த மீட்ரு வரும் வண்டியிலேருந்து சாவி கூட எடுக்கவே இல்லை, அப்படியே சாவியோடு இருந்திருக்கு. அப்படியே சாவியோடு ஒரு பொருள் ஊந்ததுனால மீட்ரு எல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக காலி ஆகிடுச்சுங்க. இந்த வண்டியை நம்மக்கிட்ட ரெடி பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கு. வீலில் பேரிங்கு, மட்கார்டு உடஞ்சிருக்கு, டூமு சொல்லிட்டாரு. பட்ஜெட் இல்லைங்க, சிம்பிளாக பார்த்து என்ன ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னார். அதனால் இந்த வண்டியை வந்து நம்ம இன்றைக்கி எஸ்கே பைக்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கோம். எல்லாமே போயிட்டுருக்குங்க. வண்டியை மட்டும் நிற்க வைக்காதீங்க. ஒன்று நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணலன்னா வண்டியை வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது கண்டிப்பாக நம்ம வண்டியை வந்து நம்ம விற்றுடணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். ஏன்னா வேஸ்ட்டாக வந்து ஒரு பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஓகே, வண்டி ஏன்னா நிற்க வைக்கிறதுனால கார்பரேட்டர் போயிடும், இன்ஜின் போயிடும், எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் பெட்ரோல் தான், டேங்க் ரெஸ்ட் ஆகிடும், அதுவும் போயிடும் உங்களுக்கு.